இந்த ஸ்ப்ரவுட்டட் கிரீன் கிராம் சப்ஜி எப்படி பண்றதுங்கறத பார்க்கலாமா? ஸ்ப்ரவுட்டட் கிரீன் கிராம் சப்ஜிக்கு தேவையான பொருட்கள்: முளைக்கட்டின பயிர் 1 கப், வெங்காய பேஸ்ட் 1/2 கப், தக்காளி பேஸ்ட் 1/2 கப், பன்னீர் கியூப்ஸ் 1/2 கப், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 2, பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி தேவையான அளவு, கறிவேப்பிலை தேவையான அளவு, எண்ணெய் 2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தேவைக்கேற்ப, சிகப்பு மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், தனியா பவுடர் 1 டீஸ்பூன், ஜீரா பவுடர் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், கசூரி மேத்தி 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன். ஸ்ப்ரவுட்டட் கிரீன் கிராம் சப்ஜிக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு இல்லையா? இப்போ அதை எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்க்கலாம். முதல்ல இந்த கடாய் இஸ் ஆல்ரெடி ஆன், இட்ஸ் ஹாட். இப்போ நான் கொஞ்சம் தேவையான அளவு ஆயில் ஊத்திக்கிறேன். முதல்ல ஸ்பைசஸ்: பட்டை, கிராம்பு, ஏலக்காய் ஒரு 2 அல்லது 3 போட்டுக்கோங்க. இந்த ஏலக்காய் போடும்போது மட்டும் கொஞ்சம் இப்படி ஸ்ப்ளிட் பண்ணி போட்டீங்கன்னா அது கொஞ்சம் ஒரு வாட்டி வெடிக்கும். சோ தட் அது வெடிக்காம இருக்கும். ஜஸ்ட் கொஞ்சம் ஓபன் பண்ணி போட்டீங்கன்னா இட்ஸ் ஆல்வேஸ் சேஃப். பட்டை ஒரு 2 to 3 பீசஸ். இந்த ஸ்ப்ரவுட்ஸ் இட்ஸ் வெரி வெரி குட் ஃபார் ஹெல்த்ங்க. இட்ஸ் ஹை புரோட்டீன் ஸ்டஃப். அண்ட் இந்த பயிரை நம்ம சுண்டலா சாப்பிட்டுருப்போம். இந்த நவராத்திரி சீசன்னாலே ஒரே சுண்டலா பண்ணுவாங்க சில பேர் வீட்டுல. அது அப்படியே சுண்டலா வேக வச்சு சாப்பிடுறதை விட அது ஸ்ப்ரவுட் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா இட்ஸ் வெரி குட். ஸ்ப்ரவுட் சாப்பிட்டா நல்லது. இட்ஸ் குட் ஃபார் ஹேர் growth. இட்ஸ் ஜென்ரலி குட் ஃபார் growth அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நிறைய பேப்பர்ல பாக்குறோம், நிறைய இன்டர்நெட்ல பாக்குறோம், நிறைய ஃபுட் ஆர்டிகல்ஸ்லயும் பாக்குறோம் இல்லையா? சோ அது ஸ்ப்ரவுட்ஸ் சாப்பிட்டா நல்லதுன்னு சொல்லிட்டு டெய்லி ஒரு கப் போட்டு சாப்பிட்டோம்னா அது 1 பாயிண்ட்ல நம்மளுக்கு ரொம்ப போர் அடிச்சு போயிடும். சோ இந்த மாதிரி as a dish நம்ம பண்ணி சாப்பிட்டோம்னா இட்ஸ் மோர் இன்ட்ரெஸ்டிங். அண்ட் அது ஒரு நாள் ஓட்டிடலாம் இல்லையா? சம்டைம்ஸ் டெய்லி நைட் சில பேர் வீட்டுல சப்பாத்தி சப்ஜி இருக்கும். என்னடா சப்ஜி பண்றது அப்படின்னு மண்டியை பிச்சுட்டு இருப்பாங்க. சோ இந்த மாதிரி புதுசா வேணா ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இட் will be very easy and very nutritious also. சோ இந்த ஸ்பைசஸ் ஆல்மோஸ்ட் டன். நெக்ஸ்ட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட போடுறேன். இஞ்சி பூண்டு விழுது, இஞ்சி பூண்டு விழுது as a compulsion நீங்க போட்டுக்கோங்க. ஏன்னா அது ஃபுல் புரோட்டீன் ஸ்டஃப். கொஞ்சம் கேஸும் இருக்கு, கார்போஹைட்ரேட் கூட அது. சோ இது கொஞ்சம் ஜீரண சக்திக்கும் ஒரு முக்கியமான இன்கிரீடியன்ட். அட் தி சேம் டைம் இட் will enhance the taste also. கொஞ்சம் கிரீன் சில்லிஸ் போட்டுக்கிறேன், ஸ்லிட் பண்ணிட்டு. கருவேப்பிலை எப்ப போட்டாலும் கொஞ்சம் கிள்ளி போட்டுக்கோங்க. அப்போதான் அந்த ஃபிளேவர் அண்ட் ஃப்ரேக்ரன்ஸ் இறங்கும். நெக்ஸ்ட் வெங்காய பேஸ்ட். நான் பீசஸா ஆட் பண்ணாம பேஸ்டா ஆட் பண்றேன். சோ தட் அந்த சப்ஜி நல்லா பிளெண்ட் ஆயிட்டு நல்லா அந்த ஒரு கிளேஸ் கிடைக்கும். பை தி டைம் இந்த சப்ஜி அது கொதிக்கிறப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒரு இன்பில்ட் கிளேஸ் இருக்கும் அதுல. இந்த அனியன் பேஸ்ட் பண்ணும்போது இன்னொரு ஸ்மால் டிப்ஸ் சொல்றேன். அனியன்ஸ் பீல் பண்ணிட்டு அதை ஸ்லைஸ் பண்ணி பேஸ்ட் பண்றதோட அந்த அனியன் பீல் பண்ணாம நீங்க அது ஸ்டவ்ல அப்படியே ஒரு பின்னாடி ஒரு கத்தியோ இல்ல ஏதாவது ஒரு ஸ்டிக்கோ நீங்க பியர்ஸ் பண்ணிட்டு அது கேஸ் ஸ்டவ்ல அப்படியே காட்டினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு மாதிரி சுட்ட மாதிரி ஆயிடும். அதுக்கப்புறமா அந்த ஸ்கின் பீல் பண்ணிட்டு அதை கட் பண்ணிட்டு அப்புறமா கிரைண்ட் பண்ணி பாருங்களேன். அது இட் will give a different taste. ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும். அது ஒரு மாதிரி ரோஸ்டட் அனியன் எஃபெக்ட் கிடைக்கும் உங்களுக்கு. இந்த ஸ்ப்ரவுட்டட் கிரீன் கிராம் இந்த பயிர் எப்படி பண்றது அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அது ஓவர் நைட் சோக் பண்ணி வச்சிடணும். சோக் பண்ணி வச்சுட்டு அதோட வாட்டர் எல்லாம் ட்ரெயின் பண்ணிட்டு நல்ல சில பேர் மூட்டை கட்டிட்டு எதுலயாவது சஸ்பெண்ட் பண்ணி விட்டுருவாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு
ப்ராப்ளம் ஏதாவது இருந்ததுன்னா அந்த சஸ்பெண்ட் பண்றதுக்கு எதுவும் இல்லை அப்படின்னா ஒரு கேஸ்ட்ரோல்ல கூட போட்டு நீங்க டைட்டா மூடி வச்சிட்டீங்கன்னா ஒரு ஆஃப்டர்நூன் ஈவினிங்குள்ள உங்களுக்கு நல்ல ஸ்ப்ரவுட் கிடைக்கும். சம்மர் சீசன்னா ஸ்ப்ரவுட் வந்து ஈஸியா வந்துடும். கொஞ்சம் விண்டரா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் எடுக்கும். ஸோ நீங்க அப்பப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு தேவையான ஸ்ப்ரவுட் வந்துருச்சுன்னா ஒரு ஏர்டைட் டப்பால ஸ்டோர் பண்ணி நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க இந்த மாதிரி சப்ஜி பண்ணலாம், இல்ல பராட்டா கூட பண்ணலாம். ஸ்டஃப்ட் பராட்டாவும் பண்ணலாம். இல்லைன்னா நீங்க வந்து சுண்டல் சலாட்ஸ் அதுல சாப்பிட்டீங்கன்னா ஸ்ப்ரவுட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப குட் ஃபார் ஹெல்த்துங்க. ஸோ இந்த அனியன் வந்து இப்போ நல்ல ரோஸ்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து டொமேட்டோ பேஸ்ட். டொமேட்டோ கூட பேஸ்ட் பண்ணிட்டு நான் ஃபில்டர் பண்ணிருக்கேன். சோ தட் அந்த சீட்ஸ் அண்ட் அந்த ஸ்கின் வந்து நீட்டா ஃபில்டர் ஆயிடும். சில பேருக்கு வந்து அந்த சீட் வந்து வாய்க்கு வந்தா பிடிக்காது, இல்ல அந்த ஸ்கின் வந்தா பிடிக்காது. சோ அவங்களுக்காக நீங்க வந்து ஃபில்டர் பண்ணிடுங்க, இட்ஸ் பெட்டர். இந்த நல்லா இந்த பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. சோ இந்த ஸ்ப்ரவுட் ஆனதும் வந்து நீங்க அந்த ஸ்ப்ரவுட்ஸ் வந்து ஒரு பவுல்ல போட்டுட்டு தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணிட்டு நல்லா ப்ரெஷர் குக் பண்ணிடுங்க. ப்ரெஷர் குக் பண்ணி வந்ததும் அந்த வாட்டர் வந்து ட்ரெயின் பண்ணாம நல்ல ஒரு மேஷர் வச்சு மேஷ் பண்ணிடுங்க. நான் ஆல்ரெடி குக் பண்ணிட்டு மேஷ் பண்ண வந்து கிரீன் கிராம் வந்து நான் ரெடியா வச்சிருக்கேன். இப்போ நான் அது ஆட் பண்ண போறேன். இதே மெத்தட் நீங்க யூஸ் பண்ணி எனி சுண்டல் வெரைட்டி கூட நீங்க அது சப்ஜியா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். நான் கிரீன் கிராம் எடுத்திருக்கேன் இல்லையா, நீங்க சோயா பண்ணலாம், காராமணி பண்ணலாம், என்ன சுண்டல் வெரைட்டியை கூட நீங்க வந்து இந்த மாதிரி சப்ஜி கன்வெர்ட் பண்ணி யூ கேன் டூ இட். சோ இது வந்து கொஞ்சம் இப்ப திக்கா இருக்கு இல்லையா, இது கொஞ்சம் நம்ம வாட்டர் ஆட் பண்ணி கொஞ்சம் கிரேவி கன்சிஸ்டன்சி கொண்டு வரலாம். இன்னும் கூட கொஞ்சம் வாட்டர் பிடிக்கும். இப்போ நம்ம ட்ரை பவுடர்ஸ் 1 by 1 ஆட் பண்ணிட்டு வந்துடலாம். முதல்ல கொஞ்சம் மஞ்சள் தூள், ரெட் சில்லி பவுடர். நம்ம வந்து சும்மா தாளிக்கிறதுக்கு அந்த வாசனைக்கு தான் நம்ம கிரீன் சில்லி போட்டிருக்கோம். சோ ரெட் சில்லி பவுடர், கொஞ்சம் ஜீரா பவுடர், धनिया पाउडर, गरम मसाला, அண்ட் இது வந்து கசூரி மேத்தி. கசூரி மேத்தி வந்து வெந்தய இலைய வந்து நல்லா அவங்க ட்ரை பண்ணிட்டு இந்த மாதிரி ரெடியா விற்கிறாங்க. ஸோ நம்ம வந்து இப்படி நல்லா பவுடர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஆட் பண்ணணும். இது வந்து நல்ல ஒரு அரோமா கொடுக்கும், நல்ல ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் கொடுக்கும் அந்த டிஷ்ஷுக்கு. லாஸ்ட் வந்து கொஞ்சம் தேவையான அளவு சால்ட். அப்புறமா இது வந்து பன்னீர் கியூப்ஸ். பன்னீர் கியூப்ஸ் வந்து உங்களுக்கு விருப்பமா இருந்ததுன்னா நீங்க வந்து அது ஃப்ரை பண்ணிட்டு ஆட் பண்ணலாம், இல்லைன்னா ராவா கூட ஆட் பண்ணலாம். ஸோ நம்ம டிஷ் வந்து இப்போ ரெடி ஆயிட்டு இருக்கு ஆல்மோஸ்ட்.
இது வந்து நாட் ஓன்லி ஃபார் சப்பாத்திங்க, தோசைக்கு இட்லிக்கெல்லாம் கூட ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ரைஸுக்கு கூட நல்லா இருக்கும். இன்ஃபேக்ட் ஒயிட் ரைஸ்க்கு. ஃபைனலா வந்து கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிடலாம். ஸ்டவ் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். சர்விங் பவுலுக்கு எடுத்துக்கலாம். ஃபைனலா கொஞ்சம் sprouted green gram sabji is ready.